இன்றைய நவீன உலகத்துல எங்க திரும்பினாலும் சாட் ஜிபிடி எல்லாரையும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த முனையில திரும்பினாலும் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவியை இது போட்டாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி இது பண்ணாலும் சரி, விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி சம்பந்தமான விளம்பரங்கள், செய்தித்தாள்கள் இதுலையும் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி சம்பந்தமான இது வந்து பகிர்வுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா சாட் ஜிபிடி வந்து அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து தொடர்ச்சியா பரவிக்கிட்டே வருது. அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட கொடுத்த நிதி நிர்வாகத்தின் அடிப்படையில ஒரு 10 லட்ச ரூபா கடனை ஒரே மாசத்துல அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் என்ன சொல்லியிருந்தாங்க, மருத்துவர்னால கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிளட் கேன்சரை கூட சாட் ஜிபிடி கிட்ட என்ன உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தொந்தரவுகளை வந்து சாட் ஜிபிடி சொன்னேன். அது வந்து இது வந்து இந்த வகையான கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துச்சு. அதை வச்சு நான் வந்து இது பண்ணும்போது அது அந்த கரெக்டா அந்த கேன்சர் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் உடனடியாக சிகிச்சை எடுத்தனால எனக்கு வந்து அந்த அந்த பிரச்சனையிலேருந்து அந்த கேன்சர்லேருந்து நான் தப்பிச்சிட்டேன். அதாவது தொடக்க நிலையிலே தப்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பல மருத்துவர்களை போயிட்டு நான் ஆலோசனை செஞ்சாலும் எந்த மருத்துவர்களாலையும் இந்த வந்து கேன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சாட் ஜிபிடி வந்து எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில இந்த மாதிரி அந்த பெண் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட சிறப்புகள் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாட் ஜிபிடி தெரியுது, ப்ராம்ப்ட் எப்படி பண்றது அப்படின்னு தெரியுது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அதை வைத்து எப்படி வருமானம் ஈட்டுறதுன்னு தெரியல, பல பேருக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரியும் சில விளம்பரங்கள் வருது. சில நபர்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா சாட் ஜிபிடியை வந்து சாட் ஜிபிடியை வந்து உலகம் முழுவதும் பெரிய அளவுக்கு நம்ப தொடங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை முழுமையா நம்பாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாயிருக்குது. அது இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்காங்கன்னா சாட் ஜிபிடியை உருவாக்கிற ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட நிறுவனர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அது வந்து இணையதளத்துல கிடைக்கிற தரவுகள் அடிப்படையில அதுக்கு கொடுத்துருக்க சில இன்புட்டுகள் அடிப்படையில தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அதன் அடிப்படையில தான் வந்து அது வந்து அது எல்லா துறைகள்லையும் பன்முக திறமை கொண்ட ஒரு இது இல்லை. அப்படி இருக்கும் போது அது வந்து உங்களுக்கு இணையதளத்தில் கிடைக்கிறது, மற்ற கொடுத்த இன்புட்டு, இந்த மாதிரி பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் இதன் அடிப்படையில் கொடுக்குங்கிறனால அது கண்டிப்பா தவறான தகவல்களை கொடுக்காது அப்படிங்கிறதுல எந்த உறுதியும் இல்லை. அதுவும் தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால முழுமையா சாட் ஜிபிடியை நம்பாதீங்க. ஏற்கனவே சாட் ஜிபிடி இந்த மாதிரி சில தவறான தகவல்களை கொடுத்து அது பிரச்சனையில சிக்கி அது நீதிமன்ற வழக்குகளை வந்து அதுக்கு ஓப்பன் ஏஐ நிறுவனம், அதாவது சாட் ஜிபிடியை உருவாக்குற அது ஓப்பன் ஏஐ நிறுவனம் பல லட்சம் டாலர்களை வந்து செலவு பண்ணிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. சாட் ஜிபிடிங்கிறது இன்னும் மெருகேறிக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியா வந்து மெருகேற்றுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் அது முழுமையான திறன் கொண்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் வந்து டெவலப்பிங் இதில் இருக்கனால அது கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உண்மை 100% சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நம்பாதீங்க. அதுவும் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தங்களோட தேவைக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, ஆனா முழுசா நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட நிறுவனர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல சாட் ஜிபிடி உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்குது, சாட் ஜிபிடியை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா, யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்குது, அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.